இருக்கட்டும். உங்களோட 4 ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஆள் வரலைங்கிறதுனால நீங்கள்லாம் திரும்பி போகலாமான்னு யோசிக்கிறதா ராய் சொன்னார். அது ஃப்ரெண்டை தேடுறேங்கிற நம்பிக்கையில் பின்னாடி போகக்கூடாது. அவர் நிச்சயமாக வருவாங்கிற நம்பிக்கையோட நீங்கள் முன்னாடி போகணும். கௌரி தானே? கௌரி நிச்சயமாக வருவா. நீங்கள் இருக்கிற இடத்த தெரிஞ்சு தேடி வரவங்க தான் உங்கள் உண்மையான ஃப்ரெண்ட். அது மட்டும் இல்லை, இந்த உலகத்திலே மிகவும் பவர்ஃபுல்லான மெடிசனோட தான் நீங்கள் எல்லாரும் பறக்க போறீங்க. ஃப்ரெண்ட்ஷிப். நீங்க எல்லாம் வெறும் 4 ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் இல்லை, 4 ஃப்ரெண்ட்ஸ், 1 ஃபார் ஆல் ஃபார் 1. தேங்க்யூ சார். நீங்க போங்க. நான் கலக்கிட்டேனா? நான் இப்போ வரேன். ஓகே தேங்க்ஸ்ண்ணா. வா. மனசு நிறைய உங்களுக்கு நன்றி சொல்றேன். அவங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு வரும்போதும் உண்மையை சொல்லணுமானா எனக்கே அந்த நம்பிக்கை இல்லை. ஆனா இப்போ நாங்க அப்படியெல்லாம் தோற்று போக மாட்டோம் சார். ராய்னா இவங்க கௌரி தானே? ரொம்ப நேரமா இவங்க எல்லாம் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஏன் இவ்வளவு நேரம்? இல்ல, வீட்ல கொஞ்சம் இஷ்யூஸ் சால்வ் பண்ண தானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. போயிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிற விமானத்துல பவுண்டரியே இல்லாம நட்புங்கிற வானத்துல சுத்தி வந்துகிட்டே இருங்க. இப்ப இருக்கிற யூத்தோட பாஷையில சொல்றேன்னா தூள் கலப்புங்க. விஷ் யூ ஆல் a happy journey. நாம திரும்பவும் சந்திக்கணும். சாரி, திரும்ப 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 பை. டேக் கேர். அதான் ஏற்கனவே ஃப்ளைட் ஒரு தடவை டாய்லெட் போயிட்டு தானே வந்த. அது டாய்லெட் இல்லடா, நீ வேற. ஃப்ளைட் ஓட்டுற ரூம்னு சொன்னாங்கடா. ஏன்னா டாய்லெட்டுக்கு பதிலா எதுக்கு காக்பிட்டுக்கு போன? காக்பிட்டோ குழாப்புட்டோ முதல்லயே சொல்லியிருக்கணும். இவ இப்ப எங்க போய் தொலைஞ்ச? யாரு? இங்க என் வில்லாவிலே டிரைவர் கம் குக் கம் மேனேஜர் எவ்ரிதிங் ரிங்கட் சசி. ரிங்கட் சசியா? அதாவது ரிங்கட்னு சொன்னா இந்தியால ரூபா மாதிரி, யுஎஸ்ல டாலர் மாதிரி, மலேசிய மணி. சரிதான். சரி சார், இவ்வளவு பெரிய ஏர்போர்ட்ல நாம இருக்கிற இடத்தை எப்படி கரெக்டா அவர் கண்டுபிடிப்பாரு? நல்ல கதை கண்டுபிடிப்பானா? இந்த ஏர்போர்ட் மட்டுமல்ல, இந்த கோலாலம்பூர்ல எந்த மூல முடுக்கும் அவனுக்கு அத்துப்படி. ஏர்போர்ட்ல தானே வெயிட் பண்ண சொல்லியிருந்தேன். பேசாம ஒரு ஆட்டோ பிடிச்சு போயிடலாம்ல. மலேசியாவில ஆட்டோ. ராய் மேத்யூ. எஸ். இங்க இல்ல, அங்க. கடவுளே, யாரும் என்ன பாத்திர கூடாது. டேய் ரிங்கிட் சச்சி, வாங்க வாங்க. சார் நீங்க தானா? வெல்கம் டு கோலாலம்பூர். ஏண்டா என் பேர் எழுதுன போர்டை வச்சு நீ முகத்தை மறைச்சு பதுங்கி போற? நீ யார்கிட்டயாவது இங்க ரிங்கிட் கடன் வாங்கிருக்க? உடனே புரிஞ்சுக்கிட்டீங்களே சார். இங்க எல்லா பையனும் ஒரே மாதிரி இருக்காங்க. வாங்கின காசை திருப்பி கொடு, இல்லன்னா கைய கால எடுத்துட்டு பண்றாங்க. கொடுக்குற அளவுக்கு காசு இருந்தா நான் ஏன் சார் அவனுங்க கிட்ட போய் வாங்க போறேன்? ரிங்கிட் சசி, புலாங்கா 50 ringgit. அவ பிஞ்சா daripada saya minggu lalu. ஓகே ஓகே, பாத்தீங்களா சார், இந்த வெள்ள பண்ணி கொடுத்த காசை வெக்க கட்டு போய் கேட்கறதோட இல்லாம கண்ணாபண்ணு கெட்ட வார்த்தையில திட்ட பாத்தீங்களா? நான் ஒண்ணு அவ்வளவு சீக்கிரம் அப்பீட் ஆக மாட்டேன். வெஜிடபிள் பிரியாணி, கோகோ கோலா, சூடக்காய், சிலாமா, காத்திரிமி, ஜூல் பத்ரி கானா. மண்டைக்கு என்ன புரிஞ்சதோ போயிட்டு வா. ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். ஏன்டா கண்டவங்க கிட்ட திட்டு வாங்குறேன்? பேசாம வாங்கின காசு திருப்பி கொடுக்க வேண்டியதானே? நான் என்ன கொடுக்க மாட்டேன் நான் சொல்றேன் சார். இந்த சைனாக்காரங்க அத்தனை பேரும் ஒரே மாதிரி சப்பமுக்காவே இருக்கானுங்க. இதுல நான் எத்தனை பேர்கிட்ட காசு வாங்கியிருக்கேன், எத்தனை பேருக்கு திருப்பி கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியாது, அவனுக்கு தெரியாது. அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் சார். வாங்கின காசை திருப்பி கொடுக்கறது இல்லன்னு ஏப்பாய நமக. வாங்க வாங்க போலாம். உன்னை விட பெரிய ஸ்பெசிமெண்ட். நான் கலகலா இருக்குதுண்ணா.
என்ன இடம்னா இது? நம்ம ஊர்ல கடலுக்கு மேல கப்பல் தான் நிக்கும், இங்க என்ன ஊடலாம் நிக்குது? தண்ணி வலிச்சுன்னு போயிடாது? டேய், இது கடலுக்கு மேல பெர்மனண்டா கட்டி இருக்கிற ஒவ்வொரு வில்லாஸ். இதே மாதிரி அதிசயங்கள் இங்க நிறைய இருக்கு. அப்படியா? வாங்க. வா 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 வா, எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இதுதான் நம்ம காட்டேஜ். அப்படியா? செம்மையா இருக்கு. ஸ்டாப் கண்ணு, ஸ்டாப். லக்கேஜ் எல்லாம் நிறைய இருக்கு. ரொம்ப நாளைக்கு இங்க இருப்பீங்களா? ஒண்ணும் சொல்ல முடியாது சசி. 9 4 பேரும் ஒண்ணா சேர்ந்து போவோம்னு சொல்ல வரீங்க. ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஏய், நான் ஓவரா பேசுற? என்னது? எப்படி? சார் ஒரு நிமிஷம். இது சென்னை இல்ல, மலேசியா. மலேசியா. டேய், இந்த ரிங்க சசி சும்மா ஒரு சொடக்கு போட்டா போதும். கடங்காரங்க எல்லாம் ஓடி வருவாங்க. அது வாங்கினியா மொக்க? அச்சிடாதப்பா. அப்புறம் அந்த தாடிக்காரி இருக்கான்ல, இவனா? அவங்கிட்ட நீ ரொம்ப விளையாடாது. ஏன்? அவ ஒரு அடியில 2 பேரை கொன்னவன. சும்மா உதார் விடாதப்பா. அவ மசில பாரு. பாக்கல. கிழங்கு மாதிரி கணக்குறான். இனிமே எங்களை பத்தி ஏதாவது கேள்வி கேட்டன்னா கேக்குற வாய பேத்து போட்டுருவேன்னு சொல்ல வரீங்க, அப்படித்தானே? அப்படிதான். அந்த மாதிரி நான் கேட்கவும் மாட்டேன், நீங்க வேண்டவும் வேண்டாம். வீட்டுக்கு போங்க. நீ போ. நெஞ்ச வேற நிறுத்திக்கிறான். சரியான முரட்டு பையில இருப்பா போல இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த தாடிக்காரனை பத்தி ஒரு விஷயம் சொன்னாரு. என்ன சொன்னது? ஏற்கனவே 2 பேரை கொலை பண்ணிருக்கான்னு. உண்மைதானே? நிஜமாவா? இனிமே சும்மா இருந்தா வேலைக்கு ஆகாது. அத அங்க வைக்காத. என்னடா? எடுத்து வைங்கண்ணே, இங்க எடுத்து வைங்க. சும்மா எடுத்து வைங்கண்ணே. அதை எடுத்து வைங்க. நல்லா எடுத்து வைங்க. எவ்வளவு நாளும் சுமப்பேன் நானு. நீங்க கவலைப்படணும். என்ன இருக்கோ எல்லாத்தையும் கொடுங்க. வாவ், பியூட்டிஃபுல். அப்படி நம்ம ஆசைகளோட முதல் டெஸ்டினேஷனுக்கு வந்துட்டோம். அமீரோட வாழ்க்கை லட்சியமே நிறைவேறிடுச்சுல்ல. கமலஹாசனை பார்த்துட்டான்ல. இனி இவன் வாழ்க்கை லட்சியத்தை நாம இங்க நிறைவேற்ற போறோம். ஹேய், லவ்வரை பார்த்ததும் எங்களெல்லாம் மறந்துட்டு அவன் பின்னாடியே போயிடுவியா? அப்படி எல்லாம் போயிட மாட்டேன். ஏண்டி ஓ ஆசை பத்தி இதுவரை இந்த பொதிய கொஞ்சம் இறக்கி வைங்கப்பா. ஏன் சார், எதுக்கு சார் இப்படி எல்லாம் பண்றீங்க? ஒரு ரவுடி, கொலைகாரன், களவாணி பையன் இவனாலாமா கூட கூட்டுக்கிட்டு சுத்துவீங்க? நீங்க வம்ப விலை கொடுத்து வாங்க. வாங்க வாங்க சார். நீங்க ஏன் சார் தாடியை ஷேவ் பண்ணிட்டு அழகா இருக்க கூடாது? பண்ணிக்கலாம். அப்ப சரி. அப்புறம் நீ அந்த ஃபுட் எடுத்து டேபிள்ல ரெடியாவே. நாங்க குடிச்சிட்டு ஓடி வந்துடுறோம். இல்ல சார், நான் ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணவே இல்ல. ஃபுட் ரெடி பண்ணலையா? உங்ககிட்ட 4 பேருக்கு ஃபுட் ரெடி பண்ணுன்னு சொன்னனே இல்லையா? பசியால நாங்க செத்தே போய்டுவோம் போல இருக்கு. ஒரு வேலை பண்ணலாம். இன்னைக்கு ஃபுட் நம்ம வெளியிலே சாப்பிடலாம். இங்க இருக்கிற ஒப்ரோய் ஷட்டர்ல சீ ஃபுட் சூப்பரா இருக்கும். we will go. வாங்க சார், எனக்கு ஒரு 2 நிமிட்ஸ் டைம் நாங்க கொடுங்க. வெளியிலே One time சாப்பிடுறோம். என்ன பேச விடுங்க சார். உங்க எல்லார் பசியும் எனக்கு தெரியும். ஒரு 2 நாங்க நிமிஷம் டைம் வெளியில கொடுங்க போய் சாப்பிடுறோம்னு சொன்னானே. சார். என்ன நம்புங்க சார், எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன் நானு. பசி பத்திரி தோடு, வெயிட் பத்திரி ரெடி. ஜோக்கர் மாதிரி இருந்தாலும் நல்ல சமைப்பேன். ரொம்ப வருஷமாச்சு என் கூட வந்துட்டு. என்ன ஒரு கைப்பக்கம் தெரியுமா? 2 நிமிஷம்ல அவருக்கு தாராளம். அவ ஒரு பிரான்ஸ் தம்பு வச்சுவா. அது ரெடி. என்னடா இது? இல்ல, ஹோட்டலுக்கு போய் சாப்பிடணும்னு சொன்னீங்க. அப்ப 2 மினிட்ல ரெடி ஆகும்னு சொன்னீங்க. நான் ரெடி ஆவதுக்கு சொன்னேன். நான் ரெடி. வர்ற கோபத்துக்கு உடனே ஹோட்டலுக்கு போய் 4 பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வா. 5 4 நான் அங்க சாப்பிட்டுட்டு உங்களுக்கு 4 பார்சல் வாங்கி வந்துறேன். கெவ்ரி, மேல ரைட் சைடுல இருக்க ரூம் நீ எடுத்துக்க. லெஃப்ட் சைடு இருக்க ரூம் நீங்க எடுத்துக்க. சரி, நீங்க ரெடி ஆகிறதுக்குள்ள நானும் ரெடி ஆயிடுவேன். போங்க போங்க. சரிண்ணே, இந்த பெட்டி நீ எடுத்துக்க, இதை நான் எடுத்துக்கிறேன். பெரிய பெட்டியா என்னடா குத்துற? ஹலோ, பேசாம வாடா. டாக்டர் நந்தகோபால், நான் தான்டா. நாங்க இங்க சேஃபா வந்துட்டோம். நான் கூப்பிடுறேன். ஓகேடா, பாய். ஜாய் சார், என்னாச்சு? சொல்லுங்க, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, சத்தம் போடாதே. சப்தம் போட்டு அவங்களையும் பயமுறுத்தாதே. ஒண்ணும் இல்ல, பெயின் கொஞ்சம் ஜாஸ்தியாச்சு. எனக்கு தெரியும். காலையில நீங்க மருந்து சாப்பிடல. ஏர்போர்ட்ல வந்த இறங்கின டென்ஷன்ல அது மறந்துட்டேன். நான் எப்பவும் உங்க கூடவே இருக்கணும், இல்லனா எல்லாத்தையும் மறந்துடுவீங்க.
சார் வாட்டா பேண்டே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன் சார்? உங்களுக்கு என்ன செய்ய மாத்திரை சாப்பிடுறீங்க? உங்க பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க சார். இல்ல நீங்க ஏதோ மறைக்கிறீங்க, என்னன்னு சொல்லுங்க சார். எனக்கு 4 மாசமா வயிற்று 4 மாசமா சார்? சாதாரணமா ஆம்பளைங்களுக்கு இப்படி எல்லாம் வராது சார். அன்னைக்கே பெரியவங்க சொன்னாங்க சாஸ்திரத்தோக்கும் ஆத்திரம் ஜெயிக்கும். அமீர் ஐயோ எதுக்கு சார்? நாம 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த கொலகார பையில எங்க கூப்பிடுறீங்க? அவனை பார்த்தாலே எனக்கு பிரச்சனை வருது. வாங்க தலைவரை சுருக்கமா சொன்னேன். நாம 2 பேரும் பழகுறது இவருக்கு சுத்தமா பிடிக்கல. வராம கைய கால அலம்பிட்டு வாக்கன்னு வர்த்தகரியா சாப்ஸா வாங்கிட்டு வந்திருக்கேன். சீக்கிரமா கொட்டிக்கலாம். டேய் உன் லவரோட காலேஜ் இன்னும் 3 நாள் லீவா, அதனால வர்ற 3 நாளைக்கு நம்ம ஊரே சுற்றி பார்த்து கலக்கிடலாம். நாம வினிதாவே மண்டே பார்க்கணும். நாம வினிதாவோட மண்டைய பார்த்து என்ன பண்றது? பார்த்தா ஃபுல்லா பார்க்கணும். டேய் நீ போ. எடுத்து வைக்கிறேன். பாக்குறதா குவார்டர் ஆஃபா பார்க்க கூடாது, ஃபுல்லா பார்க்கணும். எங்க இருந்து பிடிச்சீங்க இவனை? நாம எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் முதல்ல ஈகிள் பார்க்ல இருந்து